ஆபீஸ்ல உயரதிகாரிகள் பாராட்டுவாங்க, ஆனா ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களை அரவணைச்சு போறதுல ஒரு குற்றச்சாட்டு. ஆனா மிக நல்ல ராசி விருச்சிக ராசி. இப்போ சனி உட்கார்ற ஸ்தானம் குருவுடைய வீடு. குரு பகவான் நல்லவர் தானே. ஒரு நல்ல மனிதனுடைய வீட்டுக்கு நீங்க போறீங்க, நல்லது தானே செய்வீங்க. நீங்க எவ்வளவு பெரிய கெட்டவராக இருந்தா கூட அந்த நல்ல மனிதனுடைய சில இயல்பு முடிக்கணும். 5ஆம் இடம் உங்க குடும்பத்துல நல்லது நடக்கும். குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பாரு. அப்போ உங்க குடும்பத்துக்கு நிறைய நன்மையை அவர் தரப்போறாரு. சார், இப்போ காலச்சக்கரத்தின் 8ஆம் ராசி, அதாவது இந்தியாவோட ராசியே விருச்சிகம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? அதாவது விருச்சிகம் கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நேர்மை, எனக்கு பிடிச்சதே நேர்மை அப்படின்னு இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் விருச்சிக ராசிக்காரங்க ஒர்க் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, மாங்குன்னு வேலை செய்வாங்க. ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு ஹெட்மிஸ்ஸஸாக விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க, சின்சியராக உழைப்பாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் எல்லாமே, மேடம் உங்களை மாதிரி உண்டா மேடம், உங்களை மாதிரி சின்சியராக யாரும் கிடையாதும்பாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா முதுகுக்கு பின்னால் எல்லாரும் திட்டுவாங்க. இந்த அம்மா மட்டும் வேலை செய்யுது, இதனால நாங்களும் வேலை செய்ய வேண்டியிருக்கு, இவங்கள மாதிரி நாங்களும் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க, அது எப்படிங்க முடியும் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸில் உயரதிகாரிகள் பாராட்டுவாங்க, ஆனால் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களை அரவணைச்சு போகிறதுல ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் மிக நல்ல ராசி விருச்சிக ராசி. தன் மனதிற்குள்ள பல ரகசியங்களை வச்சிருக்கும். ஏன்? காலபுருஷத்துடைய 8வது ராசி புதைபொருள் ராசின்னு பேர். உள் மனசுல ரகசியத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு மிதுன ராசிக்காரங்களை போய் பாருங்களேன், அவங்கள்ட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி பாருங்களேன், இது ரகசியம் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு உங்க காதுக்கே வரும், எங்கெல்லாமோ போயிட்டு அந்த ரகசியம் உங்களுக்கு வரும். இது நான் சொன்ன ரகசியம் தானடா, வெளியாகி போச்சே அப்படின்னு நினைப்பீங்க. மிதுனத்தை உள்ள வச்சுக்கிறாரு. ஆனால் விருச்சிகம் ஊரெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கூட ஒரு மேட்டரை சொல்லுங்க, சொல்லவே மாட்டாங்க, உள்ள ரகசியமா வச்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசிக்கு சனி எங்க வராரு? அர்த்தாஷ்டம சனியா இருந்தவர் 5ஆம் இடத்து சனியா மாறுறாரு. இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்புல ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்புல ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்மளுடைய செயல். நம்ம போன பிறவியில் என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போது எல்லாருமே, அதாவது ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் என்னடா இது, நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்களேன், 7.5 சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக சொல்லும்போது ஒரு விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி கூட 7.5 சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது, அதை எல்லாருமே சொல்லுவாங்களா, அவர் 7.5 நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம்,
அப்போ இந்த 7.5 சனியில பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போ ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துறாங்க, 7ல் சனி இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி நடத்தும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7ல் சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தமாக நினச்சிருப்பாங்க. பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7ல் சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்கு. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமா சனி பகவானால் நான் சொன்னேன், நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம் ஆயிருச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன் தானே தவிர ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஏழரையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் மார்ச் 6 தான் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியா இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் மீனம்ங்கிற ராசியில் உட்கார்றார். இது வரைக்கும் அவர் இருந்தது கும்பராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இதில் எல்லா சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாங்கன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறேன். அதனால பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஓகே சார், இப்போ நம்ம அதான் பெயர்ச்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பெயர்ச்சி தான் ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு சீட் செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம் சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே அலறுவாங்க, அள்ளுவிடும் ஒருத்தருக்கும். சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்க கேட்கறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். போன தடவை சனி பயிற்சி நம்ம பலன் சொல்லும்போது இதயங்கள் ஜாக்கிரதையிலே சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா சனி இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சனி போகிறார். இந்த 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிற போது உட்கார்ந்துருக்கிற வீடு குருவுடைய வீடு. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு கிரகத்துக்கு பலன் பார்க்கும்போது அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கி இருக்கிறது, நட்சத்திர சாரம், அது பார்க்குறோம். அந்த கிரகம் எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. இப்போ சனி உட்கார்ற ஸ்தானம் குருவுடைய வீடு. குரு பகவான் நல்லவர் தானே. ஒரு நல்ல மனிதருடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, நல்லது தானே செய்வீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்டவராக இருந்தால் கூட அந்த நல்ல மனிதனுடைய சில இயல்பு ஊட்டிக்கிடும். ஒரு ஆன்மீகமான ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய ரவுடியாக கூட இருக்கலாம், ஆனால் ஆன்மீகமான இடத்துக்கு போகிறீங்க, போனவுடனே சாமியை பார்த்தோன்னு கையெடுத்து கூப்பிடணும். இந்த சாமிக்கு ஒரு நல்லது நமக்கு நல்லது செய்யணும் அப்படி எதிர்பார்ப்பீங்க. அங்கே போய்கிட்டு என் மனைவி மக்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ணி சாமின்னு வேண்டுவீங்களா? நல்லது தானே வேண்டுவீங்க. நல்ல இடத்துக்கு போனால் அப்படித்தான் குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி போயிருக்காரு. 5ஆம் இடம் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும். குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பார். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு நிறைய நன்மையை அவர் தரப்போகிறார். உதாரணமாக குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கீங்க, இப்போ நல்ல குழந்தை பாக்கியம் அமைஞ்சிடும். ரொம்ப நாளாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. இந்த செயற்கை முறை கருத்தரித்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பலருக்கு இப்போ குழந்தை பிறக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல் மையங்கள் சந்தோஷமாக வாங்கங்கிறாங்க பாருங்க. கருத்தரித்தல் மையங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக டாக்டர்ஸ் கருத்தரித்தல் மையங்கள் ஆரம்பிப்பாங்க. சக்ஸஸ் ரேட் அதிகரிக்கும். அதெல்லாம் இப்போ இருக்கும். என்ன விஷயம்னா குடும்ப தோஷத்தை சனி காட்டுவார். 5ல் இருக்கக்கூடிய சனி குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்படிங்கும்போது குடும்ப தோஷங்கள் வெளிப்படும். அப்போ என்ன பண்ணணும், இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் அஸ்ட்ராலஜரை மீட் பண்ணணும். இதை காதலை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. பஞ்சநாதன் சொன்னார் கோச்சார பலன்கள் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு போயிடக்கூடாது. உங்கள் சொந்த ஜாதகம் இருக்குல்ல, அதில் என்ன தசாபுத்தி அந்தரம் சனி தொடர்பு என்ன அப்படின்னு போய் பார்க்கணும். இவங்க பார்த்துட்டு அதை பற்றி ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். பண்ணினா இவங்க குடும்ப தோஷம் விலகிறதுக்கு ஒரு வழி சொல்லுவார். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கும்.
சில தவறான நண்பர்கள் இப்போ அமைவாங்க, அவங்கள கட் பண்ணி விட்டுறணும், அவங்களோட இருக்கக்கூடாது, இவங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிடுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சனி பகவான் வந்து கல்யாண ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ நிறைய பேருக்கு திருமணம் கூடி வரும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பொருந்தா காதல்ங்கிறான், காதல் மலரும். ஆனால் எப்படி கேட்டிங்கன்னா 2 பேரும் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிட்டு காதல் பண்ணாங்கன்னு என்ன அர்த்தம்? 2 பேரும் ரொம்ப ஹைலி மெச்சூர்டாக இருக்கக்கூடாதுல்ல காதலில், ஒரு ஆசையாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கணும்ல. அப்படி இல்லாமல் ஒரு மெச்சூரிட்டியான காதல் விருச்சிக ராசி காதல், அது வித்தியாசமான காதல். அப்போ ரொம்ப அப்படி காதல் பண்ணின அப்புறம் கல்யாணத்தில் சிலருக்கு சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குது, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க யாரை கும்பிட்டா இந்த பீரியட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு எப்போவுமே விருச்சிக ராசிக்கு சூப்பர் வழிபாடு, நன்மையே நடக்கும். ஓகே சார்.